வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னென்னா ஆரஞ்ச் ஆர் நாட் தி ஒன்லி ஃப்ரூட். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஜானட்டி விண்டர்சன். அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். இவங்க வந்து எப்போ பிறந்திருக்காங்கன்னா 21 ஜான்வரி 1960 மான்செஸ்டரில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க 16th ஏஜாக இருக்கிற டைம் வீட்டிலேருந்து லெஃப்ட் ஆகியிருக்காங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாவல் வந்து எந்த இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1985. அபவுட் நாவல் பார்க்கலாம். இந்த நாவல் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1985 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். அண்ட் இந்த நாவலுடைய தீம் என்னன்னு பார்த்தோன்னா ட்ரான்சிஷன் ஃப்ரம் யூத் டு அடல்ட். இனி ஒரு தீம் வந்து என்னென்னா காம்ப்ளெக்ஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய தீம்ஸ் வந்து வரும். கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஜானட்டி, இவங்க வந்து நரேட்டர். நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஜானட்டியுடைய மதர். ஸோ இவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் விமன். கிறிஸ்டியனில் வந்து ரொம்ப வந்து ஒரு மூழ்கி இருக்கிறவங்கள மாதிரி உள்ள கேரக்டர் தான் இவங்க. இவங்க வந்து ஒரு அடாப்டட் மதர். ஜானட்டிக்கு அவங்களோட ஃபாதரை பற்றி எதுவுமே வந்து தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் இருந்த அந்த ஏஜ் வேறு அந்த ஃபாதர் வந்து அந்த வீட்டுக்கே வந்து போயிருக்க மாட்டார். நெக்ஸ்ட்டு கேரக்டர் எல்சி நோரிஸ். இவங்க வந்து யாருன்னா ஜானட்டி சர்ச்சில் உள்ள மெம்பர். நெக்ஸ்ட்டு கேரக்டர் இவங்க வந்து யாருன்னா மிஸ் ஜோஸ்பெரி, அவங்க சர்ச்சில் உள்ள இனி ஒரு மெம்பர். நெக்ஸ்ட் கேரக்டர் மெலனி. இவங்க வந்து யாருன்னா ஜானட்டுடைய ஃபர்ஸ்ட் லவர். நெக்ஸ்ட்டு கேரக்டர் கேட்டி. இவங்க வந்து ஜானட்டுடைய செகண்ட் லவர். ஓகே, சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம வந்து பார்த்துருந்தோம் இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஆஃப் தி சம்மரியில் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி நாவலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜானட் வந்து அவங்களுடைய லைஃப் அட் தி ஏஜ் ஆஃப் 7 நடந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்க ரீடெல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து 7 வயசில் வந்து எங்கே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் பேரண்ட்ஸ் கூட வந்து கிடையாது, அடாப்டட் பேரண்ட்ஸ் கூட வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஜானட்டுடைய மதர், இந்த அடாப்டட் மதர் வந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்டிக் கிறிஸ்டின். அண்ட் ஜானட்டுடைய ஃபாதர் வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 7 வரை அங்கே வந்து நிச்சயில் அவர் வந்து வரவே இல்லை. ஸோ ஜானட்டுடைய 7th ஏஜ் வரை அவங்க அம்மா வந்து நிச்சயில் ஜானட்டை வந்து ஸ்கூலுக்கு எதுவுமே வந்து அனுப்பலை. ஸோ அவங்க வீட்டில் இருந்தால் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அந்த அம்மா வந்து எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பைபிள் ரீட் பண்ணுறதுக்காக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ பைபிளெல்லாம் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு உள்ள விஷயத்தை எல்லாமே வந்து நிறைய வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜானட்டுடைய அம்மா வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஜானட்டை வந்து ஒரு மிஷினரியாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அந்த தெரியும் இல்லையா, கிறிஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மிஷினரிஸாக வந்து போவாங்க. ஸோ அதே மாதிரி ஜானட்டையும் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானட்டுடைய மதர் வந்து ஜானட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் தி ஏஜ் ஆஃப் 7 ஜானட் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அது வர அவங்க வந்து வெளி உலகம் பார்த்ததே கிடையாது. ஸோ 7th ஏஜில் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிற டைமில் தான் இவங்களுக்கு வந்து வேறு பீப்புள்ஸை பற்றி வந்து தெரிய வருது. யாருக்கு? இந்த ஜானட்டுக்கு. அந்த டைமில் வந்து அவங்கள சர்ச்சில் உள்ளவங்கள மட்டும்தான் தெரியும், சர்ச் மெம்பர்ஸை மட்டும்தான் தெரியும், வேறு யாரையுமே என்ன செய்யாது ஜானட்டுக்கு வந்து தெரியாது. அட் தி ஏஜ் ஆஃப் 7 வந்து ஜானட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஹியரிங் ப்ராப்ளம் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் வந்து டிஸ்கவர் பண்ணுறது அப்படின்னா மிஸ் ஜோபரி தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜானட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் அலைன்மெண்ட்டில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. அண்ட் அதை வந்து ஆப்ரேஷனுமே வந்து பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜானட் வந்து வேறு சர்ச் மெம்பர்ஸ் கூட வந்து என்ன செய்கிறாங்க மிங்கிள் ஆகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எலிசி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள கூட வந்து மிங்கிள் ஆகுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து பொயட்ரியை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் வேர்ல்ட்லி ஃபினாமினன்ஸ் பற்றி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த சர்ச் மெம்பர்ஸ்கிட்ட இருந்து என்ன செஞ்சுருக்காங்க ஜானட் வந்து கற்றுக்குறாங்க. ஸ்கூல்லேயுமே வந்து ஜானட் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட் பிலீஃபாக வந்து இருக்கிறதுனால அவங்கள வந்து ஒரு அவுட்காஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அப்படின்னா எல்லா இதுலேயுமே வந்து மிங்கிள் ஆகாமல் இந்த பிள்ளைங்களுமே வந்து பேசாமல் அப்படி வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எஸ்ஏலாம் எழுதுகிற டைம்லேயே அதுலேயுமே வந்து மிஷினரி ஒர்க்கை வந்து நினச்சிடறாங்களாமா, ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா. அண்ட் ஒன் ஆஃப் தி டீச்சர் மிஸ்ஸஸ் போல், இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷீ இஸ் அப்சர்வ்ட் பை காட். அண்ட் மிஸ்ஸஸ் ஓல் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஜானட் அம்மாவுக்கு வந்து லெட்ரு எழுதுகிறாங்க. ஸோ ஷீ இஸ் லைக் திஸ், ஃபுல்லாகவே வந்து ஒரு எவாஞ்சலிக்கல் பிலீஃபோடு இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் காட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அம்மாவுக்கு வந்து லெட்ரு எழுதுகிறாங்க. பட் இந்த விஷயத்தில் டீச்சர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா
அம்மா வந்து கண்டிப்பாக வந்து கோவப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அம்மா வந்து என்ன செய்யல, கோவப்படவே வந்து இல்லை. ஸோ இதுக்கு அப்புறமா வந்து ஜானிட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பிப்ளிக்கல் தீம்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த எஸ்ஏ பண்ணுற டைமில் இது எல்லாமே வந்து ஸோ அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமாவே வந்து அவங்க வந்து ஒரு அவுட்காஸ்ட்டாக இருக்கிறது மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஜானிட்டர் வந்து இப்போ வேர்ல்டை பற்றி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாளும் வீட்டிலே இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பீப்புள்ஸ் கூட வந்து மிங்கிள் ஆகுறாங்க. அண்ட் அவங்க வந்து வளர்கிறதுக்குமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்க வந்து ரொமான்ஸை பற்றி வந்து திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் இப்போ வந்து ஜானிட்டர் வந்து எதை பற்றி ஒரி பண்ணுறாங்க அப்படின்னா, வெதர் மென் நாட் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணுறாங்க. இப்போ நிறைய விமன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஜானிட்டர் வந்து இதெல்லாம வந்து மென்னை பற்றி வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜானிட்டர் அண்ட் அவங்க அம்மா வந்து டவுனில் வந்து நடந்துகிட்ருக்குறாங்க. அந்த டைமில் வந்து ஒரு கேர்ளை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய நேம் தான் மெலனி. இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து எங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபிஷ் ஸ்டாலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்க ஜானிட்டர் வந்து இவங்கக்கிட்ட மெலனிக்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால என்ன செய்ய முடியலை, பேச வந்து முடியலை. அதுக்கப்புறமா ஜானிட்டருக்குமே வந்து ஜாப் வந்து கிடைக்கிது. எங்கே அப்படின்னா, வாஷிங் டிஷ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நியர்பை ஒரு ஐஸ்கிரீம் ஷாப். மீன்வைல் இப்போ 2 பேருமே வந்து ஒரே இடத்துல ஒரே பக்கமாக தான் என்ன செய்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. யார், மெலனியும் ஜானிட்டரும். நான் 2 பேருமே என்ன ஆகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. ஜானிட்டர் வந்து மெலனியை வந்து சர்ச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் 2 பேருமே வந்து சேர்ந்துருந்து பைபிள் எல்லாமே வந்து ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு வந்து லவ் அஃபேர் வந்து ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, மிஸ் ஜர்ஸ்பரி. ஸோ இப்படி ஒருத்தவங்களோ கூட அவங்க வந்து ஒரு லெஸ்பியன். அண்ட் அவங்களும் நம்மளுடைய ஜானிட்டரை என்ன செய்கிறாங்க, சேர்ந்து வந்து தூங்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் இவங்க ஒர்க் எல்லாமே வந்து லெஸ்பியன் ரிலேட்டடாக தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிய வருது அப்படின்னா, சர்ச் பீப்புள்ஸ்க்கு வந்து தெரிய வருது. ஸோ எல்டர் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஜானிட்டருடைய தலையில் வந்து கை வச்சு ப்ரேயர் பண்ணுறாங்க. 14 hours ப்ரேயர் வந்து பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்துமே அவங்க என்ன செய்யலை, ரிப்பென்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு மதர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 36 hours மதர் வந்து என்ன செய்கிறாங்க, பார்லரில் வந்து லாக் பண்ணி போடுறாங்க, ஃபுட் எதுவுமே வந்து கொடுக்காம. ஸோ அதில் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஃபர்கிவ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து பண்ணது என்ன தப்பா, எனக்கு அவங்க பண்ணது தப்பு, நான் பண்ண தப்பு அப்படின்னு வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து மெலனி அண்ட் காட் இவங்க 2 பேரையுமே வந்து லவ் பண்ணேன், இது வந்து தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜானிட்டருக்கு வந்து சர்ச்சில் எல்லாமே வந்து மறுபடியும் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அண்ட் ஜானிட்டர் வந்து சர்ச்சில் வந்து முன்னாடியே அவங்க அம்மா வந்து வளர்த்தது எப்படி வளர்த்தாங்க, பைபிளெல்லாம் டீச் பண்ணி கொடுத்து ஒரு ரிலீஜியஸ் கேர்ளாக தான் வளர்த்துருக்காங்க. ஸோ இப்போவுமே அவள் வந்து சர்ச்சில் வந்து மறுபடியும் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணுறது, சண்டே ஸ்கூல் எடுக்கிறது, இப்படி வந்து நிறைய விஷயத்துல எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜானிட்டருக்கு வந்து ஒரு நியூ அஃபேர் வருது. யார் கூட அப்படின்னா, கேத்தி கூட. அண்ட் கேத்தி கூட வந்து வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் பீப்புள்ஸ் வந்து கேஷ் பண்ணுறாங்க. அந்த டைம் ஜானிட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ஜானிட்டர் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வந்து அவங்களே வந்து ஒரு மென் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் அஃபேரெல்லாம் இருந்து நிறைய பேர் கூட எல்லாம் இருக்கிறதுனால ஜானிட்டரை வந்து என்ன செய்கிறாங்க, சர்ச்சில் இருந்துமே வந்து துரத்திக்கிறாங்க. அண்ட் அவளுடைய அம்மாவுமே என்ன செய்கிறாங்க, வீட்டில் இருந்து துரத்துக்கிறாங்க. ஸோ இப்போது ஜானிட்டருக்கு வந்து வீடு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, மணி இல்லை. ஸோ எதுவுமே இல்லாமல் வந்து தனிமையாக வந்து இருக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து ஜாபுக்கு வந்து போகலாம் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ஜாபுக்காக வந்து போகிறாங்க. எங்கே அப்படின்னா, ஒரு ஃபியூனரல் இதில் ஐஸ்கிரீம் ட்ரக் டிரைவராக வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு வின்டர் டைமில் வந்து அம்மாவை பார்க்குறதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ போகிற டைமில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி எதுவுமே வந்து டிஸ்கஸ் பண்ணலை. அம்மாவும் இப்போவும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்களா அப்படின்னா, ரேடியோவில் வந்து மிஷினரியுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ரிப்போர்ட்ஸை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா வந்து முன்னாடி இருந்தது மாதிரி தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் தி நாவலில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஆரஞ்ச் ஆர் நாட் ஒன்லி ஃப்ரூட். இந்த எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.